சீதா, யார கேட்டுட்டு இவன இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற மைனர் குஞ்சுக்கு வச்சு சாத்துறாரு நம்ம முத்து. அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிர்றாங்க. ஆடி போறாங்க அப்படியே. "என்னடா நெனச்சுட்டு இருக்க? இல்ல என்ன நெனச்சுட்டு இருக்க? நானும் பாக்குறேன். சும்மா சும்மா அந்த புள்ளைய அடிக்கிறதும், வைக்கிறது. ஏன்டா உனக்கு உங்க அம்மா உன்ன விட்டுட்டு போயிருச்சே! இப்போ உனக்கு கடைசி காலத்துல யார்றா இருக்க போறா? அந்த சீதா தானடா உனக்கு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா உன்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்காடா! அவள போய் எப்புட்றா உனக்கு கை நீட்ட மனசு வருது? ஓ! நீ பெரிய இவனா? நீ மட்டும் உன் பொண்டாட்டிய அடிச்சு விரட்டலையா? என்னடா ரொம்ப யோக்கிய மாரி பேசுற?" அப்படின்னோனே, சப்புன்னு ஒரு அறை குடுக்குறாரு அருணுக்கு நம்ம முத்து. "என்ன நெனச்சுட்டு இருக்க? என்ன நெனச்சுட்டு இருக்க? என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் 1000 நடந்தாலும் இந்த மாரிலாம் நான் பண்ணது இல்லடா. ஏன் நீ உன் பொண்டாட்டிய கொண்டு போய் உன் வீட்ல விட்டது இல்லையா? அவங்க அம்மா விட்டு விட்டது இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ பேசுறது சரியில்ல. அப்ப நான் ஏதோ ஒரு முட்டாளா, முரடனா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் புத்தி தெளிஞ்சுட்டேன். நான் இப்ப நல்லவனா மாறி என் பொண்டாட்டிய நான் சந்தோஷமா வச்சிருக்கேன். பாரு அருண், நான் சொல்றத முழுசா மறுபடியும் கேட்டுக்கோ. அவ எவ்வளவுதான் மாமா உசுரு, மாமா உசுருன்னு சொன்னாலும், எனக்கு தெரியாம நீ தான் முக்கியம்னு கல்யாணம் பண்ணலையாடா? தெரியாம யாருக்கும் தெரியாம திருட்டு தாலி கட்டிக்கலையா? அப்ப நீ தானே முக்கியம்னு நெனச்சிருக்கா? உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுத்த கால வச்சு பேச, "இங்க பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் திருந்தவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லல, "நீ அவளுக்கு உன் மேல ஒரு மோகம் இருக்கு." அப்படின்னு ஒரு போடு போட்டா எப்படி இருக்கும்? வச்சு சாத்து 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 சாத்துன்னு சாத்த, அவங்க அம்மா ஃபோட்டோ அப்படி கீழ விழுந்து உடைந்து கீழ விழுந்துருதுங்க. அந்த கண்ணாடிலாம் இருக்கா, இங்க 2 பேரும் ஃபைட்ல நம்ம ஆளு தலைவர் அருணோட காலு நச்சுன்னு அதுல குத்திருதுங்க. அப்படியே செம்மையா பொளந்து அப்படியே தப தப தபன்னு ஊத்துது. ஐயோ! அம்மான்னு துடிச்சுக்கிட்டு விழுகுறாப்புடி. எந்திரிக்க முடியல. ஏற்கனவே பஞ்சர் வாங்கியாச்சா முத்து கையால. "டேய் டேய் டேய் ஏன்டா அப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சத அப்படியே விட்டுட்டு, அப்படியே அலேக்கா அருண தூக்கிக்கிட்டு கார்ல போட்டுட்டு கிளம்புறாருங்க ஆஸ்பத்திரிக்கு. அருணுக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அடி அடிச்சான். "அப்படித்தான்டா உனக்கு, அப்படித்தான்டா நீ சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு தானே போகணும். ஆனா அள்ளிக்கிட்டு போறான். அப்படியே ஒரு மாரியா பாக்க மயக்கமே வந்துருதுன்னு பாத்துக்கங்களேன். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறாரு. விட்டு "சார் சார் சார் சீக்கிரம் சீக்கிரம்" அப்படின்னு ஸ்ட்ரெச்சர்ல கூட வைக்க முடியல. கொண்டுகிட்டு ஓடுறாங்க. "சார் சார் நில்லுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. இதுல போடுங்க" அப்படிங்கிறாங்க. அரைகுறையா தெரியுதுங்க அருணுக்கு மயக்கத்திலேயே. "சீக்கிரம் சீக்கிரம் அவருக்கு ஏதாவது பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்." "யாருங்க இவங்க?" அப்படிங்கிறாங்க. "சார் என் தங்கச்சி வீட்டுக்காரருங்க. ப்ளீஸ்ங்க." அருணுக்கு அப்படியே சப்பு சப்புன்னு அப்படியே சம்பட்டியால அடிச்ச மாரி இருக்குங்க. தங்கச்சி வீட்டுக்காரர்ன்னு சொல்ற முத்து, "உன்ன போய் நான் தப்பாவா புரிஞ்சுட்டேன்" அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சீக்கிரம் சார் துடிக்கிறார் சார். அவர் முடியல சார்." "என்ன கை கால்லாம் காயமா இருக்கு." "சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் ரொம்ப வேதனையில துடிக்கிறாரு. அவருக்கு ரத்தம் கொட்டி கிடக்கு. சீக்கிரம்." அப்படி துடிக்கிறாருங்க. "ஏங்க இருங்கங்க. என்ன காயம்? என்ன அடிதடியா?" "அதெல்லாம் இல்லங்க. தெரியாம அதுல மிதிச்சுக்கிட்டாரு அவ்வளோதான்." "எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க. நான் போடுறேன். எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுங்க. நான் கட்டுறேன்." "சரிங்க சரிங்க. போயிட்டு ஒரு 20,000 பணம் கட்டுங்க. நாங்க எல்லாம் பார்க்குறோம்." "ஒரு கண்ணாடி கிளாஸ் குத்துனதுக்கு 20,000மாடா? போங்க சார். நான் எவ்வளோ வந்தாலும் நாங்க பேலன்ஸ் மிச்சம் தருவோம். கூட வந்தாலும் கேட்போம்." "இன்னும் கூட கேட்பீங்களா?" அப்படின்னு முத்து பார்க்க, "சரி பரவால்ல. என் அருணுக்காண்டி நான் எவ்வளவு வேணாலும் தருவேன். அவர மட்டும் நல்லா ஆக்கிருங்க ப்ளீஸ் சார். அவங்களுக்குன்னு அம்மா இல்லாத பிள்ளை சார். யாரும் இல்ல சார்." அப்படிங்கிறாங்க. "சரி, சரி நீங்க போங்க. நாங்க பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே மயங்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. நல்லபடியா கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்ச உடனே தேடுது முத்து எங்கன்னா, வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு. டாக்டர் போயிட்டு, "கண்ணு முழிச்சாரு போய் பாருங்க." அப்படிங்கிறாங்க. அப்படியே வாராரு. கிட்டக்க வந்தோனே, அருணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கைய புடிக்கிறாரு. முத்து கைய. புடிச்சோனே இவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஒண்ணும் இல்ல சரியாயிரும். கவலைப்படாத அருண், கவலைப்படாத." அப்படிங்கல. கண்ணு கலங்குது அருணுக்கு. "ஏன் எதுக்கு அழுகுறீங்க? வேணாம்." அப்படிங்கிறாங்க. "இல்ல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் தெரியுது. உறவோட அரும, கூட இருக்கிறவங்களோட அரும. உடம்பு சரியில்லாம போனா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம போனது பிரச்சனைனால தான். இருந்தாலும் எனக்கு இப்ப நீங்க இருந்ததுனால தானே பார்த்தீங்க. உறவ நான் மதிக்காம விட்டேனே. அம்மா, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, யாருமே இல்ல. எனக்குன்னு இருக்கிறது என் பொண்டாட்டி, அவங்க கூட பிறந்தவங்க. அப்படி அவங்கள தவிர வேற யாரும் இல்லன்னு தெரிஞ்சிருந்து நான் ஏன் இப்படி முட்டாளா நடந்துக்கிட்டேன். முத்து என்ன மன்னிச்சிருங்க முத்து, என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு அழுகுறாங்க. 2 பேரும் அழுதுட்டு இருக்கையில அங்கருந்து அதுக்குள்ள சீதா, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்களா, அங்கருந்து அதாவது ஓரலா தான் சொல்றாரு. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அடிதடி சண்டை அப்படின்னு மட்டும் சொன்னதுனால ஓடி வராங்க. உங்க பொண்டாட்டி, என் பொண்டாட்டியும் வராங்க. "கொஞ்சம் நாடகம் போடுவோமா?" "ம், ம்" அப்படின்ட்டு. "இங்க பார், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் சீதாவ நீ அடிக்கிற வேல வச்ச, ஏய் அப்படித்தான்டா அடிப்பேன். என்னடா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி 2 பேச, "மாமா தள்ளுங்க" அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி விட அப்படியே போய் விழுகுறாரு. "அம்மாடியோ!" அப்படின்னு முத்து. அதுக்கப்புறம் அருண்ட்ட போயிட்டு, "என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? கால்ல என்ன ஆச்சு? ஐயோ! கால் இவ்வளவு பெரிய கட்டு. ஐயோ! தலையெல்லாம் என்ன?" அங்கங்க பஞ்சர் வச்சிருக்காய்ங்களா? "என்ன பண்ணி வச்சிருக்காரு உன் புருஷன்? என்னக்கா பண்ணி வச்சிருக்காரு?" "என்ன மாமா? என் புருஷன கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு?" "என்ன சீதா, உன்னைய அடிச்சா அவன நான் விடுவேனா என்ன?" "ஐயோ மாமா! அவர் என்ன அடிக்கிறாரு, கடிக்கிறாரு, என்ன வேணா பண்ணுவாரு. ஆனா அவர கேட்க நீங்க யாரு? அவர அடிக்க நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ குடுத்தா? என் புருஷன இந்த மாரி தொடுறது தப்பு. அக்கா நீ சொல்ல மாட்டியா? உன் புருஷன என் புருஷன் கை வச்சா விடுவாரா? விடுவீளா? நீங்க விடுவியா? எப்படி சேலைய வரிஞ்சு கட்டிட்டு வருவ? என் புருஷன அடிக்கிறதுக்கு நீ யாருடின்னு?"
அப்படின்னு மூச்சு விடாம சீதா பேசுறாங்க. அப்படியே முத்துவும் அருணும் அப்படின்னு சிரிச்சுக்க மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படிலாம் பேசாதடின்னு அழுகாத குறையா சீதா சீதா நீயும் பிரச்சனை பண்ணாதடின்னு அழுகுறாங்க. ஆனா இப்படி 2 பேரும் பண்றத பார்த்துட்டு, அட பாவிங்களா நடிக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அருண்ட்ட போயிட்டு, இங்க பாருங்க இவங்க உறவே வேணாம். வாங்க நம்ம டீச்சர் சொன்னா நம்ம போய்க்கிருவோம். இங்க பாருங்க நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நிஜமா சீதா அப்புறம் அக்கா மாமான்னு நாள பின்ன இப்பவே கூட நீ ஃபீல் பண்ணி சாரி மாமா அப்படியா அப்படின்னு என்னை கூப்பிடக்கூடாது. நான் ஏன் கூப்பிட போறேன்? என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். என் புருஷனை மதிக்காம அடிச்ச உங்க கூட எனக்கு என்ன பேச்சுவார்த்தை உறவு இருக்கு? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நீங்க ஆஸ்பத்திரி விட்டு போங்க அப்படின்னு கத்த, சரிங்க அருண் சார் நாங்க கிளம்புறோம். முத்து வேணாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அவரை போய் பேர சொல்லி கூப்பிடுறீங்க? அவங்க போகட்டும். அக்கா நீ போ. ஏ ரொம்ப பேசாதடி போக்கா நீ. சரி வா மீனா நமக்கு போவோம் அப்படின்னு 2 பேரும் போக, முத்து அப்படின்னு அருண் கூப்பிட திரும்புறாங்க. ஏங்க அவரை கூப்பிடுறீங்க? ஏய் கூப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீ கூப்பிடுறியா இல்லையா அப்படிங்கல முத்து வராங்க. என்ன அருண் கூப்பிட்டீங்க? அட போதும் சகல விடுங்க அப்படின்னு கையை அடிச்சுக்கிறாங்க ஐஃபை. பாக்குறாங்க சீதா, என்னாச்சு உங்க 2 பேருக்குல அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் ஆகல, நாங்க பழம் காய் விட்டாச்சு. அட பாவிங்களா எங்களை ஏமாத்துனீங்களா? ஆமா அப்புறம் எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்டயே இப்படி நாங்க அப்படியே இருப்போம்? உடனேவா நாங்க பண்ண முடியும்? அதான் கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி நடிச்சோம். அதுக்கு மேல எங்களால தாங்க முடியல, பொறுக்க முடியல. அதான் உண்மையை உடைச்சிட்டோம். நீங்க 2 பேரும் கை குடுத்துருக்கீங்க. 2 பேரும் சிரிச்சு பேசுறீங்க. அக்கா என்னக்கா? ஆமா சீதா. அவங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அக்கா உனக்கு எப்படி தெரியும்? மாமா முன்னாடியே சொல்லிட்டாரா? அருண் பாக்குறாங்க. என்ன சகல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிப்புட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆட நீங்க வேற. என்ன அருண் இப்படிலாம் பேசிட்டீங்க? நான்லாம் வாக்கு குடுத்தா குடுத்ததுதான். அப்புறம் எப்படி மீனா சிஸ்டருக்கு தெரியும்? என்னது சிஸ்டரா? ஆமா. சீதாவோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் தான். ஓகே ஓகே நல்லதுதான் சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் அப்படின்ட்டு நான் சொல்லலப்பா. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? மீனா நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டத நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. பாத்துட்டியா? அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டீங்களா? அப்படிங்கிறாங்க அருணு. உடனே முத்து இருந்துட்டு, மீனா பார்த்தத நானும் பார்த்தேன். ஆஹா கண்டுபிடிச்சிட்டாளேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. என் முக ரியாக்ஷன்லயே என் பொண்டாட்டி படிச்சு வச்சிருக்கால அப்படின்னா பரவாயில்லப்பா. நீங்க சூப்பர் ஜோடி தான். உங்களெல்லாம் மிஞ்சுறதுக்கு நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அருணு. அதுக்கப்புறம் சரி சீதா நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். நாங்க இருக்கிறோம் மீனா நீ இரு நான் போறேன். அக்கா நீ போக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல சீதா நீ எப்படி ஒத்தையா இருந்து ஐயோ அக்கா அவரை பாத்துக்கிறவர் எனக்கு என்னக்கா வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே பாக்குறாரு. சீதா என்ன மன்னிச்சிரு சீதா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க. தப்பு பண்றது இயற்கை தான். ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல முத்து மீனா கிளம்புறாங்க. அருண் பாத்துக்கங்கன்ட்டு இவங்க 2 பேரும் போகவும் அருண் என்ன பண்றாரு போய் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்களுங்க அப்படிங்கிறாங்க. ஆமா சீதா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன்னை முத்து என்ன சொன்னாரு தெரியுமா? என் தங்கச்சின்னு சொன்னாரு. தங்கச்சின்னு சொன்ன அவரையும் உன்னை நான் தப்பா பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. உங்களை நான் நல்லா பாத்துப்பேங்க. உங்களுக்கு அப்புறம் தாங்க எனக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. புரியுது மீனா புரியுது சீதா. நீ வந்தோடனே கத்தன பாரு அக்கா மாமான்னு கூட பாக்காம அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சுக்க. அதனால என்னங்க பரவாயில்ல அப்படின்ட்டு சரி நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன்னு வெளில வராங்க. மாமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அக்கா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ரொம்ப அடிச்சிட்டீங்களா? அடையப்பா பாசமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கேட்டேன். வச்சு செஞ்சேன்னா அவங்க அம்மா தான் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆமால்ல கண்ணாடி உடைஞ்சதுனால நான் இம்புட்டும் அப்படிங்கிறாங்க. முதல்ல உன் மாமியாருக்கு போய் ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. சீதா பாத்தியா புருஷனுக்கு ஒண்ணு எப்படி துடிச்சுச்சுன்னு? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்களும் நடிச்சோம். அடிப்பாவி என்னடி சொல்ற? ஆமா நீங்க மட்டும் தான் புருஷன் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பீங்களா? நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம்ல. சீதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா அப்ப நீ பேசுனதெல்லாம் நானும் தான் நடிச்சேன். நீங்க நடிச்சா நாங்கள் நடிக்கிறோம்னு உங்க 3 பேருக்கு நான் அல்வா கொடுத்தோம்ல அப்படின்னு சீதா சொல்ல அடிப்பாவி அப்படின்னு விரட்டிட்டு வராங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.